வணக்கம். மத்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். அதிமுகவில் கூட்டணி முடிவை அறிவிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தத்தளிக்கிறார். தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல தேமுதிக முனைப்பு காட்டுறாங்க, விருப்பத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக கேட்கின்ற தொகுதிகளையும் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை ஒதுக்குவதற்கு தயக்கம் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கம்பல்சரி எங்களுக்கு வேணும், அப்போது தான் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டம் தொடரும், ஒரு இறுதியான முடிவை நம்ம எட்டப்படக்கூடிய சூழலை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இரட்டை சின்னம் ஃப்ரீஸ் ஆகுமா, இல்லை எடப்பாடிக்கு கிடைக்குமா, இல்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட்டணி முடிவும் இறுதி செய்யப்பட முடியாமல் தத்தளிக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. பாமக பாஜக கூட்டணிக்குள்ளே போவதற்கு 199% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சேலத்தில் நடக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பங்கேற்க செய்ய பல்வேறு வியூகங்களை வகுத்து பாஜக செயல்படுறாங்க. அநேகமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இது குறித்து தொடர்ந்து பாஜக மேலிடம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவின் பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய சேலத்தில் அந்த கூட்டத்தில் இவர் மேடை ஏற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக உள்ள கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் இது ஒரு பெரிய போர்க்களமாகவும் ஒரு சண்டை பிரச்சனையாக தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, பாஜகவுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்முடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஆட்சி கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தான் 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாஜகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள போனா தான் நமக்கு எதிர்வரக்கூடிய அனைத்து நாட்களும் நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் கட்சிக்குள்ள இருக்கு, பல வழக்குகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நமக்கு பாஜகக்குள்ள போகணுன்றது தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அதிமுக கூட்டணியில் 7 மக்களவை தொகுதியும் மாநிலங்களை ஒரு சீட்டும் கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இழுபறி தொடர்ந்து அன்புமணி ராமதாஸுக்கும் தொடர்ந்து இந்த குழப்ப நிலை இருக்கிறதுனால பாஜக கூட்டணிக்குள்ள போலாமா இல்லை அதிமுகக்குள்ள போலாமான்னு மிகப்பெரிய குழப்பம் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கிறது, ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தேமுதிக அதிமுக கூட்டணியில போகிறதுக்கு விருப்பம் தெரிவித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் கேட்கின்ற தொகுதிகளையும் அந்த ராஜ்யசபா சீட்டையும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறதுனால அங்கேயும் இழுபறி இருக்கு. தேர்தல் தேதி வரை அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில அதிமுக ஒரு இழுபறி தொடர்ந்துகிட்டே இருந்தா மிகப்பெரிய சிக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மிகப்பெரிய மெகா கூட்டணியை வகுத்து அவருடைய கூட்டணிக்குள்ள பல்வேறு கட்சி எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு கட்சியில் நம்ம கூட்டணிக்கு வந்துடாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறது 2 சாய்ஸ் தான். அந்த 2 ஆப்ஷன் தான். ஒன்று பாமக, தேமுதிக. இதுல பாமக 99% பாஜக கூட்டணிக்குள்ள போவதற்கு பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது 99% பாஜக பக்கம் தான் போகும். 1% அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. அது ராமதாஸ் இருக்கிற முடிவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை பாமக பாஜக கூட்டணியில போகாமல் அதிமுக கூட்டணியில பாமக விட்டால் தேமுதிகவுக்கு பல சலுகைகள் கட்டாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 3 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. தேமுதிகவிற்கு 3 சீட்டு நாங்கள் கொடுக்க தயார், அப்படி இல்லையா இன்னொரு சீட்டு கூட 4 சீட்டா மக்களவை தொகுதி தரும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலங்களவை சீட்டு கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில பாமக அதிமுகவில் 7 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெடியா இருக்கிற சூழல்ல ஒருவேளை பாமக அதிமுகவுடன் கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு அப்பா பேச்சு கேட்டு, அதாவது ராமதாஸ் பேச்சை கேட்டு அன்புமணி ஓகே சொல்லிட்டாருன்னா பாமக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் தேமுதிகவிற்கு மிகப்பெரிய இடி விழும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு கிரேடா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த மக்களவை சீட்டு இத்தனை கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு உரிமையோடவும் அவங்களுடைய கெத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
பாமக வந்து அதிமுகவுடன் உறுதி செய்யப்பட்டு விட்டால் தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு பாமக வந்து வந்துட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு சக்தியா நமக்கு பாமக செயல்படும், நீங்க இன்னும் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வந்து ஒரு கூட்டணி முடிவுகள் தெளிவான முடிவு எட்டப்பட முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தத்தளிக்கிறதும் ஒரு தவிக்கிறதும் அவருடைய கஷ்டம் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு. இரட்டை இலை சின்னத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த சின்னம் கூட நமக்கு கிடைக்கலன்னா தேர்தலை வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும், பல பின்னடைவுகள் ஏற்படும்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைப்பாடு என்னன்னா, நான் தான் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பேன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. இல்லை நான் தான் நிற்பேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒருவேளை 2 பேருக்கும் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் தேர்தல் ஆணையம் அந்த வந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விட்டால் ஃப்ரீஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக இது ஒரு பின்னடைவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, குறைவான வாய்ப்பு தான். ஏன்னா அவர் திடீர்னு ஒன்று சொல்லுவார், இல்லைங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம், தமிழகம் முழுக்க பாஜக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பாஜகனுடைய நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்கு பல தேர்தல் பரப்பில் நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் களத்தில் இறங்கிடுவார். அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்திலும் நிற்பதற்கும் சம்மதம் தெரிவித்து ரெடியாக இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டஃப்பாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் கூட்டணி முடிவை எடுப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் எடுப்பதற்கு காரணம் என்னென்னா, அனைத்து சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் பாஜக வந்து கொக்கி போட்டு தூக்கிட்டாங்க. அதிமுக கூடாரத்தையே காலி பண்ணி அவங்க கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள சிறிய கட்சிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதிமுக வந்து அவங்களுடைய கூடாரத்தை காலி ஆனதுனால பாமகவும் தேமுதிகவும் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அவர்களையும் கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தையில் இழுக்கணும், கொண்டு வரணும், பல்வேறு வியூகங்களை கடந்த ஒரு மாதமாக முயற்சி பண்ணுறாங்க. தேமுதிகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை 2வது 3வதுன்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இழுபறி இருக்கு, தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு அந்த நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவருடைய அரசியல் நகர்வுகள் ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் அவருடைய அவருடைய திறமையையும் அவருடைய வியூகத்தையும் சரியாக இங்கே பயன்படுத்த முடியாமல் தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டால் நிச்சயமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை முடிந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை நிரூபிக்கிறதுக்கு பல்வேறு கஷ்டங்கள் அவர் கண்டிப்பாக பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு நாளை மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு கெடு கொடுத்திருக்கிறாரு. இந்த கெடுவில் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு வழங்குவாரா, அல்லது அந்த 3 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரா அந்த சீட்லேயே நிற்பாரா? நாளை மதியம் ஒரு 3 மணி போல ஒரு கெடு கொடுத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக கூட்டணியில் முடிவு செய்ய முடியாமல் தடுமாறினாக்கா, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ளே வர முடியாத ஒரு வாய்ப்பு தேமுதிக நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னவாக ஒரு வியூகத்தை வகுப்பார்? அவருடைய அரசியல் கணக்கு வந்து தவறாக போய்வதற்கும் வாய்ப்பு அமைந்து விடுமா என்று நாளை மதியம் வரைக்கும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக வந்து எப்படி இருந்தாலும் அதிமுகவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியில் கொண்டு வரணுங்கிறது பாஜகவினுடைய நிலைப்பாடாக இருந்து பல தூதுகள் விட்டாங்க. ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வச்சாங்க. அந்த கதவு ஜன்னல் எல்லாம் காத்து போச்சா வந்துச்சான்னு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த பக்கம் போகவே இல்லை. தனியாக நிற்கணும் அப்படின்னு கூட்டணியை எப்படியாவது நம்ம வந்து செட் பண்ணிடணும்னு நினைச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அது மிகப்பெரிய தொய்வு நிலை ஏற்பட்டு ஒரு மந்தமான நிலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகங்கள் கடுமையான தொய்வில் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதியையும் அறிவித்து விட்டார்கள் மத்திய தேர்தல் ஆணையம். இப்படி இருக்கிற நிலையில கூட ஒரு முடிவு வந்து எட்டப்பட முடியாமல் எடப்பாடி பழனிசாமியை வந்து தவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க பாஜக தான். நாங்கள் வந்து தேமுதிக கூடவும் பாமக கூடவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம். பல ஆஃபர்களை கொடுத்து நான் இவ்வளோ கொடுக்குறேன் இத்தனை சீட்டு வழங்குறேன் அப்படின்னு பாஜக வந்து தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும்
ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால 2 கட்சி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க பாஜக. இதனால தான் அவங்க கூட்டணியில எங்க கூட்டணிக்குள்ள ஒரு முடிவு அவரால் எடுக்க முடியாம அவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல்ல பல பின்னடைவு சந்திப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்குறதே பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண விட்டுட மாட்டாரு. அவரும் ஒரு பல கணக்குகளை போட்டுட்டு இருப்பாரு. அந்த கணக்குகள் இந்த தேர்தல்ல பலிக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேமுதிகவிற்கு அவர்கள் கேட்கின்ற அந்த 3+1 ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்மாக கொடுத்தாங்கன்னா தேமுதிக இன்னைக்கே அதிமுக கூட்டணியில் உறுதி செஞ்சு விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஆஃபரை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுறார். ஆனால் நாளைக்கு ஒரு கெடு விதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கெடுவில் இந்த ஆஃபரை வழங்குவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நிலையில் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே போகணுங்கிறது தான் ராமதாஸோட விருப்பமாக இருந்தாலும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 99% பாஜக கூட்டணிக்குள்ளே போகணும்னு அன்புமணி ராமதாஸ் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் எப்படி நம்ம கட்சியை வழிநடத்தணுங்கிறதுனால தெளிவாக அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்திருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சேலத்தில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்பாரா? பாஜகவுடன் பாமக கூட்டணி உறுதியை செய்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.